அவன் இப்போ வந்து கூப்பிடுவான் பாரு. அதோ அப்பா இவ பார்த்து மின்னல் வேகத்தில் வர. என்ன என்ன வேணும்? அடை காத்து முடிச்சிட்டிங்களா? உங்கள் பிள்ளைங்கள அடை காத்துட்டிங்களா? மறுபடியும் போய் அடை காக்கணுமா? ம் வர அங்கே அங்கே இறங்குறான் இப்போ வருவான் பாருங்க. வர வந்துடுவான் அவர் இப்போ வந்து. சரி வாடா, பா ஆடி பா பா வந்து ஏறிக்கணும். காலையிலேருந்து இதோட 4-5 டைம் நானும் கொண்டு போய் விட்றேன். அவனும் வந்துடுறான். நானும் கொண்டு போய் விட்றேன், மறுபடியும் வந்துடுறான். என்னன்னு தெரியல. இந்த ஒரு வாரமாகவே என்ன பண்ணிகிட்ருக்குறான், கண்ணை முழிச்ச உடனே ஓடி வந்து கூப்பிட்டு ஏறி உக்காந்துக்கிறான். அதே மாதிரி தூங்குறதுக்கு நாங்கள் வந்து படுத்தாலும் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணாலும் வந்து கத்துறான். என்னடா கத்துறானேன்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தா கூப்பிட்டு கையில் ஏறி ஒரு கொஞ்சிக்கிட்டு மூஞ்சி இப்படி அப்படின்னு திருப்பி பார்த்துட்டு கொஞ்சிட்டு அப்புறம் தான் போய் படுக்கிறான். என்னன்னு தெரியல. இந்த ஒரு வாரமாக ஒரே சார் ரொம்ப பாசமாக இருக்கிறாங்க, ரொம்ப இதாக இருக்காங்க. எங்கம்மா தங்க கிளி கையில் ஏறி உக்காந்ததுக்கப்புறம் இப்படி சொரிஞ்சுக்கிறது தான். ஆக்சுவலி நான் என்ன ஸ்டாண்டான்னு தெரியல. கையில் ஏறி உக்காந்ததுக்கப்புறம் இப்படி சொரிஞ்சிட்ருக்கிறது. ஏம்மா ஒய் ஏ என்ன ஒரு இதுனா, இவன் இங்கே வந்துட்டான். அவன் பிள்ளைங்கெல்லாம் ஒரே கத்தலாம் இருக்கிறாளுங்க. அதாவது பிள்ளைங்க, ஆனால் அவளுங்க இங்கே வரமாட்டாளுங்க, ஆனால் கத்துவாளுங்க. சரிதா? பிள்ளைங்களுக்காக தான் நான் கொண்டு போய் விட்றேன். இப்போ தான் எல்லாம் கண்ணு முழிச்சிச்சுங்க. இதெல்லாம் இனி தான் சுத்தம் பண்ணணும். இப்போ சாப்பிட்றதா இனியில் இதெல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாம் க்ளீன் பண்ணணும். ஒரு நாளில் 4-5 டைம் சுத்தம் பண்ணிட்டு. ஆனாலும் அந்த ரெக்கையை போட்டு அடித்து அந்த உண்மையெல்லாம் பறந்து எல்லாம் சிந்தி செதறி எல்லாம் பண்ணி வச்சுருக்கிறானுங்க. இப்போ சாப்பிட ஆரம்பிச்சுக்கிட்டான்.